விசாவிலிருந்து வேலை விசாவுக்கு மாற்றுவது எப்படி? முதலாவதாக சில கட்டுப்பாடுகளான சுதந்திரங்களை வழங்கும். மாதம் 80 மணித்தியாலங்கள் காணும். உங்களுக்கு 18 மாதங்கள் வேலை தேடுவதற்கான வாய்ப்பினை ஜெர்மனி அரசாங்கம் வழங்கும். ஒரு ப்ளூ கார்டு விசா, இன்னொரு ஜெனரல் விசா, வரிக்கு முந்தைய சம்பளம். அனைவருக்கும் வணக்கம். நான் காந்து மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காணொலியில் மாணவர் விசாவிலிருந்து வேலை விசாவுக்கு மாற்றுவது எப்படி, அதற்கான நடைமுறைகள் என்ன என்பது குறித்து உங்களுடன் சில விளக்கங்களை பெறலாம் இருக்கின்றேன். முதலாவதாக, நீங்கள் இங்கே மாணவர் விசாவில் வந்தால் நீங்கள் 16B விசா செக்ஷனில் நீங்கள் இங்கே உள்நுழைவீர்கள். அந்த மாணவர் விசா உங்களுக்கு சில கட்டுப்பாடுகளான சுதந்திரங்களை வழங்கும். முக்கியமாக நீங்கள் வேலை செய்வதற்கான மணித்தியாலங்களாக மாதம் 80 மணித்தியாலங்கள் காணப்படும். அதில் வாரம் 20 மணித்தியாலங்கள் நீங்கள் வேலை செய்யலாம். ஜெர்மனியின் நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை சம்பளத்தில் உங்களுக்கான சம்பளத்தினை அவர்கள் வழங்குவார்கள். அதுக்கு நீங்கள் மினி ஜாப் என்ற முறையில் ஒரு வேலையை செய்யலாம். 15 வரிகள் அற்ற விதியம். மாணவர் விசாவாக நீங்கள் வந்தால் உங்களுக்கான வேலை செய்வதற்கான நடைமுறைகள். இப்பொழுது நீங்கள் மாணவர் விசா வந்து விட்டீர்கள். நீங்கள் மாணவர் விசா முடித்து விட்டீர்கள் என்று சொன்னால், அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 18 மாதங்கள் வேலை தேடுவதற்கான வாய்ப்பினை ஜெர்மனி அரசாங்கம் வழங்கும். இது பொதுவான நடைமுறை. ஸ்டூடெண்ட் விசாவில் வருகின்ற ஸ்டூடெண்ட் விசா முடிச்ச பிறகு உங்களுக்கு 18 மாதங்கள் தருவாங்க. இது எல்லோருக்குமான பொதுவான நடைமுறை. இதில் பேச்சுலர்ஸ் டிகிரியை நீங்கள் இங்கே வந்தால், நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் இங்கே வந்தால், இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்து ஸ்டூடெண்ட் விசா முடிக்க முதல் நீங்க ஒர்க் விசாக்கு மாறலாம் என்று கேட்டால் எஸ் மாறலாம். ஆனால் அங்கே சில நிபந்தனையான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. முதலாவதாக உங்களிடம் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்க வேண்டும். அது நீங்கள் இங்கே படித்தெடுத்தாலும் சரி, இலங்கையில் படித்தெடுத்தாலும் சரி, அல்லது உங்களுடைய நாட்டில் படித்தெடுத்தாலும் சரி. அடுத்ததாக நீங்கள் ஒரு ஜாப் கான்ட்ராக்ட் எடுக்க வேண்டும். அந்த ஜாப் கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி என்ன துறையில முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற தொடர்புடைய வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்க வேண்டும். அதுடன் நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட மினிமம் சேலரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் 2 வகையான சேலரி ஒர்க் விசா தருவார்கள். ஒன்று ப்ளூ கார்டு விசா, இன்னொரு ஜெனரல் ஒர்க் விசா. இது ப்ளூ கார்டு என்றது சேலரி நீங்கள் வருடங்கள் 53,000 யூரோக்கு மேற்பட்ட சேலரியை பெறக்கூடியவராக இருந்தால் அது ப்ளூ கார்டு விசா நீங்கள் தரநிலைப்படுத்தப்படுவீர்கள். அல்லது ஜெனரல் ஒர்க் விசான்னு சொன்னால் நீங்கள் அந்த துறைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வேலை எடுத்தால் அந்த துறையில மினிமம் 2,600 தொடக்கம் யூரோ சேலரியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது க்ரோஸ் சேலரி என்று சொல்வார்கள், வரிக்கு முந்தைய சம்பளம். எனவே இந்த சேலரி தர நிலையில நீங்க ஜாப் கான்ட்ராக்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களோட குறிப்பிட்ட எம்ப்ளாயரிடம். மற்றது உங்களிடம் செட் ஏபி என்கிற ஆவணம் இருக்க வேண்டும். இந்த செட் ஏபி என்கிற ஆவணம் என்னவென்று சொன்னால் பெடரல் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி என்று சொல்வார்கள். அவர்கள் தான் உங்களுக்கு இந்த ஒர்க் பெர்மிட் தருவதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கின்ற பிரதான துறையினர். அவர்களிடம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களிடம் பக்கத்தில் இருக்கும் அல்லது உங்களுடைய அந்த மாநிலத்தில் இருக்கின்ற ஹவுஸ்லாண்ட் வேர்டு என்று சொல்வார்கள். அங்கே போய் ஃபாரின் ஆஃபீஸ்ல நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண பிறகு அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸை எவாலுவேஷனுக்காக பெடரல் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அனுப்புவார்கள். இதை தான் ஒர்க் பெர்மிட் என்ன சொல்வார்கள். அப்ரூவ் பண்ணி வந்தாலும் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் கிடைத்து விட்டது. அத்துடன் நீங்கள் கரண்ட் விசா, உங்களுடைய ஸ்டூடெண்ட் விசா இருக்கிற விசாவை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க சமர்ப்பிக்க வேண்டும். அதோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதோட நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பித்தால் உங்களுக்கு 1 மாதத்திற்கு 3 மாதத்துக்குள் நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட் விசாவில இருந்து ஒர்க் விசா மாறுவதற்கான அப்ரூவலை தருவார்கள் அல்லது நிராகரிப்பார்கள். நிராகரித்தார்கள் என்றால் அதுக்கான சில காரணங்கள் இருக்கும். நிராகரிப்பதற்கான காரணங்கள் என்னவென்று சொன்னால், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒழுங்கா ஃபில் பண்ணாம இருக்கிறது, மற்றது உங்களோட சேலரி போதுமானதாக இருக்கிறது, அடுத்து ரிலேட்டட் ஸ்டடீஸ் சொல்லுவாங்க, அந்த ஒர்க்குக்கு நீங்க படித்த படிப்புக்கு தொடர்பு இல்லாம இருக்கிறது என்ற போன்ற சில காரணங்களால அவங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் நீங்க இருந்து ஸ்டூடெண்ட் விசாவை முடிக்காம ஒர்க் விசா மாறுன்னு சொன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி நான் இந்த ஆவணங்களை நான் தரநிலைப்படுத்திருக்கிறேன். ஸ்டூடெண்ட் விசால இருந்து ஒர்க் விசால சொல்றதுக்கான ஒரு பிரதான சவாலாக இருக்கின்றது ஜாப் கான்ட்ராக்ட் இருக்கிறது. ஜாப் கான்ட்ராக்ட் இருக்கிறதுக்கான மீனிங் என்னன்னு சொன்னா, அந்த சேலரியை அவங்க உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு பல எம்ப்ளாய்ஸ் முன்வர மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு 2,800 யூரோக்கு அவர்கள் க்ரோஸ் சேலரி காட்டுறாங்கன்னா அந்த 2,800 விட அவங்க 20-30% கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவா காசு கட்ட வேண்டி வரும். காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பென்ஷன் இன்சூரன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் என சொல்லி அவர்கள் குறிப்பிட்ட அளவு 800 தொடக்கம் 1000 வரைக்கும் அவர்கள் மேலதிகமாக அரசாங்கத்துக்கு வரி கட்டியாக வேண்டும். இந்த சவால்களை அவர்கள் தவிர்ப்பதற்காக பெரும்பாலான மாணவர்களை அவர்கள் வேலைக்கு அமர்த்திக் கொள்வார்கள். எனவே தொடர்புடைய
எம்ப்ளாயர்களை பெற்றுக்கொள்வதுதான் ஜெர்மனியில் இருக்கிற பிற சவாலான விடயங்கள். அதுக்கான நடைமுறைகள் வழிமுறைகளை குளோ மாஸ்டர் கன்சல்டன்சியானது செயற்படுத்திக் கொண்டு வருகின்றது. உங்களுக்கு அவ்வாறான தேவைப்பாடுகள் இருப்பின் நாங்கள் உங்களுக்கான வீசா நடைமுறைகளை வழிகாட்டுவதற்காக காத்திருக்கின்றோம். மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் எங்களோட நேரடியாக இணைந்து கொள்ளலாம். இந்த ஒர்க் விசா நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு எத்தனை வருடம் உங்களுக்கு ஜாப் கான்ட்ராக்ட் இருக்குதோ அத்தனை வருடங்கள் உங்களுக்கு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிப்படும். 3 years 3 years 4 years என்று சொல்லி. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பிஆர், அதாவது நீங்கள் நிரந்தர குடியமைப்பதற்கான முதலாவது வழியாக இருக்கிற பிஆரை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு திறவுகோலாக இந்த ஒர்க் விசா காணப்படும். பிஆர் சம்பந்தமான மேலதிக தேவைப்பாடுகளை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். அதுடன் டிபெண்டனாக உங்களுடைய கணவன் மனைவியை நீங்கள் ஜெர்மனுக்கு எடுத்துக்கொள்வதற்காக ஒரு இலகுவான ஒரு விசா செக்ஷனாக இந்த 18B விசா ஒர்க் விசா செக்ஷன் காணப்படுகின்றது. எப்படி டிபெண்டன்ட் விசா இருக்கிறது, அதுக்கான விசா நடைமுறைகள் என்ன என்பதை குறித்து நான் மேலும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதான காணொலியாக அமையும். இப்பொழுது பேச்சுலர்ஸ் டிகிரி செய்து கொண்டிருப்பவர்களும் வேலை தேடுபவர்களுக்கும் மற்றும் பேச்சுலர்ஸ் டிகிரி அப்ளை கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு காணொலியாக இருக்கும் என்பதை நான் நம்பிக்கை கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை நான் உங்கள் சார்ந்த குளோ மாஸ்டர் கன்சல்டன்சி.